என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறியவர்கள் என்று இவர்களை பற்றியெல்லாம் பல செய்திகளை நீ கேட்டிருக்கிறாய். இவர்கள் பெயரையும் நீ என்னவென்று கேட்டு தெரிந்திருக்கிறாய். இவர்களால் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது என்பதனையும் நீ பார்த்து விட்டாய். ஆனால் உண்மையில் தன்னுடைய மனதில் உண்மையான அன்பு கொண்டு உன்னை நேசிக்கின்ற ஒரு உறவை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி உனக்கு நல்லது நடக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் மீது அன்பு கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கின்ற ஒரு உறவை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிடத்தான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன். கருப்பன் உனக்காக வருகின்ற இந்த காலம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் யோசித்து நீ வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி உனக்காக எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ முழுக்க கவனத்தோடு இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் என்ன நடந்து விடுமோ என்று எல்லாமும் நீ கலங்க வேண்டாம். எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களையே அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு சில நேர்மறையான விஷயங்களும் நம் வாழ்க்கையில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேர்மறையான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை எப்பொழுதுமே நீ உருவாக்க வேண்டிய காலம் இது. உனக்கான தருணங்களை என்றென்றும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு பெற வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் காண துடிப்பவன். ஒரு அப்பனாக, அதாவது பொதுவாக தகப்பனின் அன்பை அவ்வளவு சுலபமாக எல்லோராலும் உணர முடியாது. ஆனால் அந்த அன்பின் ஆழம் புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை தாண்டி வேறு அந்த அன்பும் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக நேசிக்க முடியாது என்பது. இந்த தகப்பனின் அன்பு எப்பொழுதும் நம்மை வாழச் செய்யும் என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் வருவதும், உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை தொடர்வதும், இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பதற வேண்டாம். அதிலும் குறிப்பாக உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதை கண்டும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். தெய்வம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் சில எதிர்மறையான விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதை எல்லாமும் தெய்வம் வேடிக்கை பார்ப்பதாக நீ நினைக்கிறாய். உனக்கு யாரும் இல்லை என்று பதறுகிறாய். நம்மை கை தூக்கிவிட ஒருவரும் வரவில்லை என்று நீ வருந்துகிறாய். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் கருப்பனின் அன்பு உன்னை ஒவ்வொரு நிலையிலும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் இனி சரியாக புரிந்து நடந்து கொள்வாய்.
எல்லா விஷயங்களையும் உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்குவாய். என் பிள்ளைக்கென நான் உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய புரிதல்கள் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும். எப்பொழுதும் போல எல்லாமும் முடிந்த கதையாக நீ நின்று கொண்டிருக்க கூடாது. எதையுமே உனக்கு தெளிவுபடுத்தவும், எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவுபடுத்தவும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நாம் ஆசைப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லிய உன்னுடைய பதற்றங்கள் எல்லாமும் போகட்டும். கருப்பன் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கருப்பன் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது நீ அறியாத ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனால் உனக்காக வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் யார் என்றும், உண்மையாகவே உனக்காக வருகின்றவர்களை என்னவென்றும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளையும் பொய்யையும் நான் அறிந்தவன். எதையும் உன்னிடத்தில் நான் வெளிப்படையாக சொல்பவன். ஏனென்றால் நான் யாரையெல்லாமும் இந்த வாழ்க்கையின் பொய் என்று காண்கிறேனோ அவர்களைத்தான் உண்மையென்று சொல்லி நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருப்பாய். இவர்களைத்தான் உண்மையென்று நம்பி நீ அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்து கொண்டிருப்பாய். உனக்காக இவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனி முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள். எது நடக்கிறது என்பதும் என்ன நடக்கிறது என்பதும் என் பிள்ளை புரிந்து கொள்ளும் விதத்தில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதலை நான் தந்து கொண்டே இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அப்பனுக்கு தன் பிள்ளையினுடைய மனத்தெளிவும் நல்ல புரிதலும் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் உன்னை தேடி வந்தும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நின்றும் அது எந்த பலனையும் கொடுக்காமல் போய்விடும் அல்லவா? உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் அறிந்து வைத்திருப்பது போல நீயும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்களையும் புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். கண்மூடித்தனமாக எதையுமே நம்பிக்கொண்டிருக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு நீ எப்பொழுதும் வருத்தத்தை தேடி சுமக்கக்கூடாது. எல்லாமும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும். எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கட்டாயமாக தெரிந்துவிடும். ஏனென்றால் உன்னை பற்றி உன்னால் மட்டுமே சரியாக கணிக்க முடியும். மற்றபடி யார் உன்னை கணித்தாலும் அது சரியாக இருக்காது. யார் உன்னை பற்றி எந்த விஷயங்களை சொன்னாலும் அது சரியாக இருக்காது. நீ உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ செய்யக்கூடிய விஷயங்களை நீயாகவே உண்மையென வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு உன் அப்பன் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் நடக்க நடக்க இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து நீ நிற்க வேண்டாம். ஏனென்றால் உனக்கான ஒன்று இந்த வாழ்க்கையாக மாறும் பொழுது தெய்வமே முன்னின்று அதை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. தெய்வமே முன்னின்று அதை உன் வாழ்க்கையாக மாற்றும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உன்னுடைய நிலைகளை எல்லாமும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இந்த வேளையில் என் பிள்ளை எதையுமே அதிகமாக யோசித்து நீ கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்தித்து நீ குழம்பாதே.
உன்னால் முடியாது என்று சொன்னது யார் என்று சற்று சிந்தித்துப் பார். இது நடக்காது என்று சொன்னவர்கள் யார் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, எல்லாமும் உன்னுடைய நலனை கெடுக்க நினைப்பவர்கள்தான். நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று உன்னை கெடுக்க நினைப்பவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உன் முன்னால் செய்கிறார்களே தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் இனிமேலாவது ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராகு. உனக்காகவே நான் இருக்கும் எல்லா மாற்றங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு கொண்டு வந்து தரத்தான் செய்வேன். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான செய்திகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, துரோகம், எதிரி, வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டம், கவலை, கண்ணீர் என்று இதையே கண்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. இந்த வாழ்க்கையின் சில நம்பிக்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது. இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசிக்கும்படியான ஒரு விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யோசிக்கும்படியான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் சில காலமாக உனக்கு நடந்திருக்கிறது. உன்னை எப்பொழுதுமே ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே இந்த வாழ்க்கை வைத்து விட்டது. இந்த மன அழுத்தத்திற்கு காரணமானவர்கள் இன்னமுமே உன்னோடு தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த மன அழுத்தத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய தகுதி உள்ளவர்களும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? யாரால் உன்னை இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியுமோ அவர்களோடு பேசுவதை தவிர்க்கிறாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாமும் நீ சரியாக செவி சாய்ப்பதில்லை. அவர்களுக்காக நீ நேரம் ஒதுக்குவதும் இல்லை. அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு உனக்கு மிகவும் எரிச்சலாக இருக்கிறது. ஆனால் இனிமையாக பேசுகின்றவர்கள் உள்குத்து வைத்து உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்று உன்னை கெடுக்க நினைப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாமும் நீ அறியாமல் இருந்தாலும் நான் அறிந்தவன் அல்லவா? கருப்பனுக்கு தெரியும் அல்லவா? இவர்கள் உண்மையாகவே எந்த எண்ணத்தோடு உன்னை தேடி வருகிறார்கள் என்பது இந்த கருப்பன் நான் அறிந்த விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து நீ எப்பொழுதுமே இனி கலங்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது இவர்கள் இப்படி உனக்காக நல்லதை செய்வது யார், தீயதை செய்வது யார் என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ கலங்கி நிற்பதைத்தான் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நல்லது செய்பவர்களை தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை என்று நீ புலம்புவது நியாயமாகுமா? உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்களை நீ அருகில் வைத்து கொண்டு உண்மையில் உனக்கு நல்ல தீர்வுகளை கொடுப்பவர்களை விலக்கி வைப்பது நியாயமாகுமா? என் குழந்தையே, ஒரு மனிதன் நமக்கு ஒரு கெடுதலை செய்தால் கூட அவனை மன்னித்து விடுகின்றோம். ஆனால் தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் அந்த தெய்வத்தை தேடிச் செல்வதை நிறுத்தி விடுகின்றோம். கருப்பன் சொல்வது உண்மையா இல்லையா? அப்படி இல்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் இன்றிருக்கின்ற பல பிள்ளைகளும் ஆதாயத்திற்குத்தான் தெய்வத்தை தேடுகிறார்கள். உண்மையான அன்பு கொண்டு யாரும் இங்கு தெய்வத்தை தேடுவதில்லை. ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறேன், அந்த வேண்டுதலை இவர்கள் நடத்தி கொடுத்திருந்தால், நடத்தி தந்தால் அவர்களுக்கு இதை பதிலாக கொடுக்க வேண்டும் என்பது போல தெய்வத்தையே வணிகமாக மாற்றிவிட்டார்கள் இந்த பிள்ளைகள். கொடுத்தால் அதற்கு பதிலாக தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த தெய்வத்தை கண்டுகொள்வதில்லை. ஆனால் உண்மையில் உனக்கு வேண்டும் என்றே கெடுதல் செய்கின்றவர்கள் நீ தெய்வத்திடம் வேண்டுதலை எதற்காக வைத்தாயோ அதற்கு காரணமானவர்கள். இவர்களை எல்லாமும் கூட அவர்கள் செய்த தவறை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்கிறாய்.
அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கண்ணீரை கொடுத்திருந்தது என்றாலும் அதை எல்லாமும் தாண்டி நீ ஒன்றுமே நடக்காதது போன்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்து விடுகின்றாய். இப்படி எல்லாமும் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக என்னவென்று எடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் கருப்பன் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, அப்பன் சொல்ல வருகின்ற விஷயம் இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா? உன்னை வெறுக்கின்ற இந்த மனிதர்களையும் உன்னை வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உனக்கு அப்பன் ஒரு வாக்கு சொல்கின்றேன், கவனமாக கே. உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார் என்று நீ தேடி அலைய வேண்டாம். என் பிள்ளையை, நீ வணங்குகின்ற தெய்வம், நீ அதிகமாக நேசிக்கின்ற தெய்வம், நீ அவர்களை நேசிப்பதை விட அதிகமாக உன்னை நேசிக்கிறார்கள். நீ அவர்களை நினைப்பதை விட அவர்கள் உன்னை அதிகமாக நினைக்கிறார்கள். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக நின்று ஒவ்வொரு துரோகத்தையும் வேறறுத்து உனக்கான நம்பிக்கையை தந்திருக்கின்ற தெய்வம். பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டு உனக்கு நம்பிக்கையை அதிகமாக கொடுத்திருக்கின்ற தெய்வம் இது. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் ஒரு உண்மையான அன்பு, உன் மீது உண்மையான பாசம் கொண்டது நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வம் மட்டும்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுபோன்று நமக்காக இருக்கின்ற இந்த தெய்வத்தை தேவைக்கு தேடலாமா? என் பிள்ளையே, அன்பு எது உண்மை எது பொய் என்று நம்மை தெரிய விடாமல் இங்கிருக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை ஏமாற்றுகிறது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியாமல் உன்னை திணற வைக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கான நல்லதை இந்த கருப்பன் எடுத்துச் சொல்வதை இனி நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். என் தங்கமே, யாரும் இல்லை என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் உண்மையில் தெய்வத்தை மனதார நேசிப்பவர்களுக்கு இல்லை. தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புவர்களுக்கு இல்லை. அதனால் நீ தெய்வத்தை நேசிப்பது உண்மை என்றால் இதுவரையிலும் நீ அனுபவித்த இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எல்லாமும் நமக்கு நல்லதை சொல்லும் என்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு மாறுதல் பிறக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை எப்பொழுதுமே அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் பல தேவைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. பல விஷயங்கள் நம்மை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த துடிக்கிறது. இதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாகவும் முறையாகவும் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் நமக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய எதிர்வரக்கூடிய நல்ல நாட்கள் இனி அழகாக உன் கண் முன்னால் மிளிரத் தொடங்கும். இந்த வாழ்க்கையையும் நீ அழகாக மாற்றத் தொடங்கி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போலியானவர்களையும் பொய்யானவர்களையும்
தீமைகளை விளைவிக்க கூடியவர்களையும் இனிமேல் நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு உனக்கு நல்லதை நடத்தும் உன் தெய்வத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடு. ஒருபோதும் அவர்கள் உன்னை கீழே தள்ளிவிட மாட்டார்கள். உன் கஷ்டத்தை கண்டு ரசிக்கவும் மாட்டார்கள். இறை நம்பிக்கைக்குள். நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கவலை இல்லை. நீ எந்த மதத்தை சார்ந்த பிள்ளையாக இருந்தாலும் அதை பற்றி வருத்தம் இல்லை. எல்லோரும் தெய்வங்கள்தான். எல்லோரும் இறைவனினுடைய அத்தனை அம்சங்களையும் கொண்டு உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இவர்களினுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ யாரை வணங்குகிறாயோ அவர்களை உண்மையான நம்பிக்கையோடு வணங்கு. நம்பலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணத்தோடு வணங்காதே. அதுபோல நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொண்டும் இருக்காது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.